நேஷனல் அவார்டு தான் வந்து மணிச்சித்திரத்தாள்ன்ற படத்துக்கு கிடைக்க வேண்டியது வந்து சோபனாக்கு வந்து மணிச்சித்திரத்தாள்ல நடிக்கிறதுக்கு கொடுத்துட்டு எங்க பேர் தான் பரிந்துரைக்கப்பட்டது நேஷனல் அவார்டுக்கு. அது அப்படியே வந்து பிரபுதேவா மாஸ்டர் போயிடுச்சு. அப்போ வந்து விஜய் சார் கொஞ்சம் கூட மலர்ந்து அவருக்கு கொஞ்சம் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது. வெல்கம் டு ஜே சந்திரன் vlogs. நிறைய மலையாள படம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்க. தமிழ்லையும் நீங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எந்தெந்த படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எந்த ஹீரோக்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எந்த பாடல்களுக்கு ஒர்க் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. நான் ஆண் பாவத்துல தான் ஆரம்பிச்சேன்னு சொன்னேன். பாண்டியராஜன் சாரோட கிட்டத்தட்ட நிறைய அந்த ஆரம்ப காலத்துல மனைவி ரெடி, ஏட்டிக்கு பொட்டி, நெத்தியடி, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், சுப்பிரமணியன் சுவாமி, அந்த படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணோம் பாண்டியராஜன் சாருக்கு. அதுக்கப்புறம் ஃபாசில் சார் தமிழ் பண்ணப்போ பூரி வாசலில் ஆரம்பிச்சோம். சத்யராஜ் சார், பொம்முக்குட்டி அம்மா, எல்லா பாட்டும் பூரி வாசல்ல எல்லா சாங்கும், பொம்முக்குட்டி அம்மாவில எல்லா சாங்கும். வருஷம் 16 சூப்பர் ஹிட் மூவி, அதுவும் ஃபாசில் சார் டைரக்ட் பண்ணதான். அதுலயும் எல்லா குஷ்புக்கு வந்து பூ பூக்கும் மாசம், தை மாசம், இதுல எல்லா சாங்ஸும் பண்ணோம். அதுக்கப்புறம் கற்பூர முல்லையும் நீங்க அந்த பாட்டுல பார்த்துட்டீங்களா எனக்கு. அப்புறம் அரங்கேற்ற வேலை ஆஹாய வெண்ணிலாவே, அது படத்துல பியூட்டிஃபுல் சாங்ஸ் அரங்கேற்ற வேலை. அப்புறம் சேரன் சார் கூட வந்துட்டு நான் ஜெகன் டைரக்ட் பண்ண ராமன் தேடிய சீதை, மழை நின்ற பின்பும் தூரல் போல கொலை மறந்த பின்பும் காதல், அந்த சாங் பண்ணேன். ஃபாசில் சார் படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ தமிழ்ல விஜய் சார் வச்சு கண்ணுக்குள் நிலவு பண்ணியிருக்காரு. அப்புறம் நிலவு காதலுக்கு மரியாதை. எஸ், அது காதலுக்கு மரியாதை ஃபுல் படம் நாங்க தான் பண்ணோம். ஏன்னா அதே படம் வந்து மலையாளத்துல வந்துட்டு அநியத்தி பிராவன் பண்ணாங்க. ஸோ அந்த படமும் நாங்க தான் பண்ணோம். ஓகே. தமிழ்ல வந்து காதலுக்கு மரியாதை ஃபர்ஸ்ட் அநியத்தி பிராவ், செகண்ட் தான் காதலுக்கு மரியாதை. ஸோ மலையாளம் நாங்க பண்ணதுனால சேம் டைரக்டர்ன்றதுனால ஸோ அது பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. எல்லாமே பியூட்டிஃபுல் சாங்ஸ் அந்த படத்துல. அதே டைரக்டர் நம்ம ஃபாசில் சாரே தான் கண்ணுக்குள் நிலவு எடுக்கும்போது அப்போ வந்து விஜய் சார் கொஞ்சம் கூட மலர்ந்து அவருக்குன்னு கொஞ்சம் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது எனக்கு கிடைச்ச சாங் என்ன சாங்னா நிலவு பாட்டு ஒரு 60 டான்சர்ஸ் வச்சு கேரளால ஒரு பியூட்டிஃபுல் ஹால்ல விஜய் சாருக்கும் ஷாலினிக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஒர்க். நம்ம அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுங்க, உங்களுக்கே தெரியாத விஷயம், அந்த நிலவு பாட்டுல நானும் ஆடிருக்கேன். அப்படியா? எனக்கு ஞாபகமே இல்ல. எல்லாரும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க இருந்ததே எனக்கு ஞாபகம் இல்லை. பட் பியூட்டிஃபுல். அந்த ஷூட்டிங்கே வந்து ரொம்ப எனர்ஜியா இருந்துச்சு. நம்ம ப்ரேயர் ரிஹர்சல் பண்ணியிருந்தோம், எல்லாமே ஸ்பாட்ல தானே. ஒரு ஷாட் எனர்ஜியா இருந்துச்சு. அந்த ஷூட்டிங் அந்த சாங் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். டைரக்டர் வந்து இதுதான் நமக்குன்னு இந்த ஷார்ட்னு நமக்கு சொல்லும் போது அந்த ஷார்ட்டுக்கான அத்தனை ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணும்போது அங்கேயே வந்து அந்த மூமெண்ட் எல்லாம் ரிஹர்சல் பண்ணி டான்சர்ஸ்க்கு சொல்லி இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தமிழ்ல இன்னொரு ஸ்பெஷல் சாங் இன்னொன்னு இல்லை, நிறைய இருக்குப்பா தமிழ்ல ஸ்பெஷல். பொல்லாதவன்ல வந்து தனுஷ் வந்து மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம் அப்படின்னு ஒரு அது. அப்புறம் ராமன் தேடிய சீதையில வந்து மழை நின்ற பின்பும் தூரல் போல புனை மறந்த பின். நிறைய பேருக்கு தெரியாது இந்த பாட்டுலாம் நாங்க தான் பண்ணோம்னு சொல்லிட்டு. ஆமா, நான் சொன்னாதான் தெரியும். கண்டிப்பா. இந்த சாங்ஸ் எல்லாம் நாங்க தான் பண்ணோம். பொக்கிஷம்ன்ற படத்துல நீ வானம் காற்று மழை, இந்த சாங் எல்லாம் நாங்க தான் பண்ணோம். இரவின் நிழல்ல சூப்பரான தெலுங்கு சாங். ஸ்ரேயா கோஷலுக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சது. மாயவா சாயவான்னு ஒரு சாங், பியூட்டிஃபுல் சாங், சிங்கிள் ஷாட் மூவி. அதுல அந்த பாட்டு பண்றதுக்கு திரு பார்த்திபன் சார் கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி. பாண்டியராஜன் சார் தான் மெயின். அப்ப நாங்க வந்து மாஸ்டரா வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வர்றதுக்கே காரணம் திரு பாண்டியராஜன் சார், திரு ஃபாசில் சார் இருக்கிறதுனால. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்னைக்கு இருக்கிற கொரியோகிராஃபர்ஸ்க்கு இல்லை இன்னைக்கு இருக்கிற டான்சர்ஸ்க்கு ஏதாவது நீங்க சொல்லணும் அட்வைஸ் எல்லாம் யாருக்கும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு காலத்துல நம்ம பசங்களுக்கே வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ண முடியறது இல்லை. எங்க டைம் வேற, நாங்க கடந்து வந்த பாதை வேற, நாங்க கடந்து வந்த சினிமா வேற, இன்னைக்கு இருக்கிற சினிமா வேற.
இட் இஸ் வெரி ஓப்பன். இன்னைக்கு சினிமா இஸ் டூ ஓப்பன். பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் நிறைய மாறி இருக்கு. ரெஃபரன்ஸ் உங்களுக்கு நீங்க எது வேணாலும் நீங்க ஒரு 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 கட்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வருது. இதெல்லாம் எதுவுமே இல்லாத காலகட்டத்துல எங்களையே நம்பி எங்க கூட வேலை செஞ்சவங்களை நம்பி நாங்க வேலை செஞ்ச காலகட்டம் வேற. ஸோ அன்னைக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. இன்னைக்கு எனக்கு சேலஞ்சிங்கா இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் எதுவா இருந்தாலும் ப்ளீஸ் யூஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் நான் சொல்றது, கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு அஜாக்கிரதையா இருக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கிறது கிடையாது. திறமை இருக்கிறவனுக்கு வாய்ப்பு இல்லாம அவன் திறமை அப்படியே மழுங்கி போன நிலையும் இருக்கு. திறமையே இல்லாம நல்ல லக் ஃபேக்டர்னாலையும் அவரோட நேரம் நல்லா இருக்கிறதுனாலையும் அவருக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லைன்னா கூட அவர் டாப்புக்கு போன இவங்களுக்கு திஸ் இஸ் ஆல் ஹேப்பனிங். பட் ஆனால் நான் கிடைக்கிற ஒரு ஒரு வாய்ப்புமே மரியாதையா, ரொம்ப அதுக்கு மரியாதை கொடுத்து அதுல என்ன நம்மளால பெஸ்ட் கொடுக்க முடியும்ன்றத பார்த்து நீங்க அதை பண்ணணும். அது பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். வெற்றி கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கலன்னா கவலையே படாதீங்க. ஒரு நாள் கிடைக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது கூட நல்லா தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்க, வரும். பர்சனாலிட்டி, உங்களுடைய டான்ஸ் ஃபிட்னஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எந்த தொழில இருக்கோம், டான்ஸ். ஸோ எல்லாருமே இன்னைக்கு வந்து வீட்டில் வேலை செய்கிற லேடிஸோ இல்லை வீட்டில் இருக்கிற லேடிஸோ இல்லை சும்மா இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஜிம்முக்கு போகிறாங்களோ இல்லையோ, ஜும்பா கிளாஸுக்கு போகிறாங்க, டான்ஸ் கிளாஸுக்கு போகிறாங்க, ஃபிட்டாக இருக்கிறது. அதுவே தொழிலாக இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? அது ஒரு ஒரு வயசுக்கு ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்ற உணவுல தான் மருந்தே இருக்கும். ப்ளீஸ் ஈட் கேர்ஃபுல். எப்பெல்லாம் வந்து நம்ம ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு இருக்கோ, இனிப்பு வகைகளை அவாய்ட் பண்ணுங்க, அளவா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, டான்ஸ் ஆடிட்டே இருங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஷூட்டிங் போய் அங்கே ஆட வேண்டிய சூழ்நிலை வந்தாதான் ஃபிட்னஸ். அப்படி இல்லைன்னா வீட்டில இருந்து என்ன ஆயிடுவோம், இப்படி ஆயிடுவோம் என்ன மாதிரி. ஆனா என்னை இதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஐ எம் வெரி ஃபிட், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். டச் வித். ஏன் அப்படின்னா என் மனசை நான் ஆரோக்கியமா வச்சுக்கிறேன். காலையில பிரம்ம முகூர்த்தத்துலதான் எந்திரிக்கிறேன், சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறேன். நைட்டு வந்து கண்டிப்பா 10 மணிக்கு படுத்துறேன். இது என்னோட பர்சனல் ஸ்டைல். ஸோ எதுக்கு எது வேணுமோ அளவா சாப்பிட்டு ஒரு ஒரு நான் என்ன சொல்றது, நம்ம பாடி வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி. நம்ம உடம்ப நம்ம என்னன்றது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவா இருக்கட்டும், மருந்தா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், எக்ஸசைஸா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், எல்லாமே பண்ணலாம். டான்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபிட்டா இருக்கும். எந்தெந்த டான்ஸை முறையா கத்துக்கிட்டீங்க? நான் சின்ன வயசுல எங்க அக்கா, எங்க பெரிய அக்கா வந்து பரதநாட்டியத்துல டிப்ளமா ஹோல்டர். ஸோ அவங்க கூட வந்து நான் அவங்களுக்கு கோல்ட் காயின் ஆப்பிள் ஜூஸ் அப்போ வரும்ல, வந்து அவங்களோட டவல் எல்லாம் கூட எடுத்துட்டு அவங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி நான் போய் உட்காந்துருக்கேன் என்னோட சின்ன வயசுல. எங்க அக்காவுக்கும் எனக்கும் 10 வயசு வித்தியாசம். அப்போ அவங்க கத்துக்கிட்டதை பார்த்து பரதநாட்டியம் ஓரளவுக்கு நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்போ வந்து ஓரியன்டல், வெஸ்டர்ன் இப்படிலாம் வந்து நம்ம வழக்கத்துல, அதாவது ஒரு சாங் பண்ணும்போது கத்துக்கிட்டது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னல, குச்சிப்புடி வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் வேப்பட்டி சின்ன சத்திய மாஸ்டர் கிட்ட பனங்கல் பார்க்கல, அது கொஞ்ச நாள் கத்துக்கிட்டேன். இதெல்லாம் கத்துக்கிட்டேன். இப்படி ஒன்னொன்னா கத்துக்கிட்டு வரும்போது என்னோட 50வது வயசு வரும்போது இந்த வயசுல ஏதாவது ஒண்ணு புதுசா கத்துக்கிட்டேன். அப்படின்னோன்னா நானும் என்னுடைய தோழி நீண்ட காலமா இந்த சினிமாக்கு வந்ததுல இருந்து சுஜாதா மாஸ்டர், நாங்க 2 பேரும் தேடணும், கத்துக்கலாமா, ஏதாவது ஒண்ணு முறையா கத்துக்கணும்ல. எல்லாமே குறையா அரைகுறையா கத்துக்கிட்டோம். சரி, ஒரு முறையா ஏதாவது ஒண்ணு கத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் அடையாறுல போயிட்டு அங்க வந்து பரதநாட்டியத்தோட பேஸ் இருக்கு இல்லையா, தட்டடவு, நாட்டடவு, அதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஜத்தீஸ் அல்லாரிப்பு ஜத்தீஸ்வரம் வரைக்கும் நாங்க 2 பேரும் 50வது வயசுல அங்க போய் கொஞ்சம் கத்துக்கிட்டோமா. அவங்க வந்து கலாட்சேத்திர இருந்தவங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் தேடி 2 குருக்கள், ஜிக்யாசகிரின்னு சொல்லிட்டு தேவானியா கத்தக் டான்ஸ் ஸ்டுடியோ, அப்புறம் ஸ்ரீதா பாஸ்கர் அவங்களோட கத்தக் ஸ்டுடியோல போய் கத்தக்கோட பேஸ் கம்ப்ளீட்டா 2 வருஷம் போய் கத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு 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 காலகட்டத்தை வந்து மார்க் பண்ற மாதிரி. இது கத்துக்கிட்டது மட்டுமா இல்லாட்டி எங்கேயாவது பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க? நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேனே.
எங்க சங்கத்திலேயே வந்து 2021 வந்து ஆனுவல் மீட்டிங்க்கு நான் கத்துக்கிட்ட அந்த கத்துக்கு வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கு முன்னாடியும் ஒரு வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணேன். பட் வந்து ஃபுல்லா கமலஹாசன் சார் பிரிஜ் மகாராஜோட காம்பினேஷன்ல உருவாக்கப்பட்ட விஸ்வரூபம் சாங் வந்து எங்களோட மக்கள் முன்னாடி, எஸ்பெஷலி பிரபுதேவா மாஸ்டர் முன்னாடியும், லாரன்ஸ் மாஸ்டர் முன்னாடி, எங்களோட மெம்பர்ஸ் முன்னாடியும் நான் வந்து நம்ம யூனியன்லயே பெர்ஃபார்ம் பண்ணேன். டான்ஸ் மட்டும் இல்லாம உங்களோட ஹாபிஸ் எதுனா இருக்கிறத சொல்லுங்க. அதாவது வெட்டியா இருக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய ஒர்க். நான் சொல்றது வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜாப். ஆனா எனக்கு வந்து நிறைய சின்ன வயசுல இருந்தே வந்து வரையறது ரொம்ப பிடிக்கும். நான் என்ன சொல்றது, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் கையில எது கிடைச்சாலும் செவுத்துல வரையறது, பீரோல வரையறது, அப்படி கூட நான் சின்ன வயசுல எங்க அம்மாவோட பீரோல வரைஞ்ச டிராயிங் எல்லாம் கூட இன்னும் அப்படியே தான் இருக்கு. அப்படி நான் டிராயிங்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு கல்யாணம் ஆயிட்டு எனக்கு வந்து 26 வயசு ஆகும்போது எங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொன்னேன், எனக்கு டேஞ்சர் பெயிண்டிங் கத்துக்கணும் அப்படின்னு இருந்ததுனால ஒரு செட்டிநாடு வித்யாசம் கூட்டிட்டு அங்க இருக்கிற ஒரு மாஸ்டர் கிட்ட ஆத்தென்டிக்கா எனக்கு வந்து டேஞ்சர் பெயிண்டிங் கத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ஸோ ஐ டூ டேஞ்சர் பெயிண்டிங்ஸ். பின்னாடி இருக்கிற லக்ஷ்மி தேவி கூட நான் பண்ண பெயிண்டிங் தான். ஸோ டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், மியூரல் பண்ணியிருக்கேன், ஆயில் பெயிண்டிங்ஸ், போர்ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிராயிங் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவேன். அப்புறம் வீட்டில் நம்ம யாராவது பெயிண்டிங் ஆளுங்க வந்தாங்கன்னா நானும் ஒரு டின்ல கொஞ்சம் பெயிண்ட் ஊற்றிட்டு ப்ரஷ் எடுத்துட்டு ஐ வில் ஸ்டார்ட் பெயிண்டிங். கொத்தனார் வேலையும் தெரியும், எவ்வளோ சிமெண்ட் கலக்கணும், எவ்வளோ மண் கலக்கணும், எவ்வளோ தண்ணி கலக்கணும், கொத்தனார் வேலை எப்படி கட்டு வேலை போடுறதுன்றது தெரியும். அப்புறம் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான அத்தனை மெட்டீரியலும் எவ்வளோக்கு எவ்வளோ, எப்படி ஒரு பில்லர் போடுறதுக்கு எவ்வளோ, பெடல் இது போடுறதுக்கு எவ்வளோ, பேஸ்மெண்ட்க்கு என்ன ஆகும், கடைக்கால் என்ன அப்படிங்கிற அது ஒரு ஸ்டடியும் பேஷன் தான். ஸோ எனக்கு அதுக்கான விஷயங்களும் தெரியும். சமையல் நல்லா தெரியும். ஸோ ஒரு பெண்ணுக்கு இல்லை, யாரா இருந்தாலும் வந்து பேசிக்கா அடுத்தவங்களை நம்பாம நம்ம சாப்பிடணும்னா நமக்கு நல்லா சமைக்க தெரியும். நான் நல்லா சமைச்சு நானும் சாப்பிடுவேன், அடுத்தவங்களுக்கும் நான் சாப்பாடு போடுவேன். ஸோ சமையலும் எனக்கு ஓகே. இதெல்லாம் நிறைய ஆர்ட் ஒர்க், காவிங்ஸ் பண்றதாகட்டும், அந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க். இது என்ன அப்படின்னா இருக்கிற நேரம், நம்ம இந்த உலகத்துல வாழ்ற இந்த நேரம் வந்து ப்ரெஷியஸ். நான் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்கு அப்படி போகும்போது நான் விட்டுட்டு போன நிறைய விஷயங்கள் இருக்கணும். என்னை வந்து என் பசங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் ஞாபகப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கணும். ஸோ அதனால நான் ஏதாவது ஒரு பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஆஃப்லேட் நிறைய நான் செல்ஃபா டான்ஸ் ஆடி வீடியோ எடுக்கிறது தான் எனக்கு இப்போ ஆஃப்லேட். அது கூட நல்லா இருக்கு மாஸ்டர். லேட்டஸ்டாக நாங்கள் பார்த்துருக்கோம் மாஸ்டர். ஒரு டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு படத்துக்கு ஒரு கால் பண்றாங்க உங்களுக்கு அப்படின்னும் போது அந்த சாங் டிஸ்கஷனுக்கு எப்படி போறீங்க, அதுக்கப்புறம் நீங்க அந்த சாங்க்கு தகுந்த மாதிரி உங்களை எப்படி தயார்படுத்துறீங்க? நான் வந்து நிறைய மலையாள படங்கள் பண்ணதுனால சொல்றேன். இங்க நான் தமிழ் படம் பண்ணும்போது இப்போ சுந்தர மாஸ்டர் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது புன்னகை மன்னன் அந்த படத்துல ஒரு மியூசிக் இருக்குல்ல, அது வந்து சுந்தர மாஸ்டர் தான் மாஸ்டர். அதுக்கு என்ன பண்ணாருன்னா வெங்கடேஸ்வரா ஹால்ல வந்து நானும் ஜான் பாபு தான் அசிஸ்டன்ட், பாலச்சந்தர், ரேவதி, கமலஹாசன் 3 காம்பினேஷன் பார்த்துக்கோங்க, எவ்வளவு பெரிய காம்பினேஷன். இந்த காம்பினேஷன்ல ஒர்க் பண்ணும்போது ரிஹர்சல் எல்லாம் பண்ணி ஃபுல்லாவே, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க வந்து யாருக்கு பண்ண போறோன்ற அந்த ஒரு இதுலயே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுவது. பட் ஃபார்ச்சுனேட்லி அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன சொல்றேன்னா மாஸ்டர் இல்லாம ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நேரடியா பெரிய இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சாருக்கும் கமலஹாசன் சாருக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இது கிடைச்சது. நானும் ஜான் பாபு தான் கிளாஷ் பண்ணோம் அந்த பிட்டு. அதுக்கப்புறம் இப்போ மலையாளத்துல இருந்தோ இல்ல தமிழ்ல இருந்தோ ஒரு வாய்ப்பு, ஒரு ஃபோன் கால் வருது, இந்த டேட்ல உங்களுக்கு ஒரு ஷூட்டிங்னு சொல்றாங்கன்னா. ஏன்னா நிறைய பாட்டுகள் வந்து எப்படின்னா நீங்க இந்த டேட்ல, ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்ல பாட்டெல்லாம் அனுப்ப முடியாது. நாங்க கேரளால போனாதான் நாங்க வந்து கேட்க முடியும். ஸோ என்ன பண்ணுவோம்னா நாளைக்கு ஷூட்டிங்னா முதல் நாள் போயிடுவோம். முதல் நாள் போயிட்டு அவங்க ஷூட்டிங் நடக்கிற இடத்துல டைரக்டர் போய் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க இதுதான் பாட்டு, இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இப்ப பண்ற மாதிரி ரிஹர்சல்ஸ்லாம் நாங்க பண்ணதில்லை. ஆல்மோஸ்ட் நான் சொல்றது 99% ஆஃப் எங்க சாங்ஸுக்கு வந்து நாங்க ப்ரையர் ரிஹர்சல்ஸ் பண்ணதில்லை. அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில இப்போ இவர் தான், இதுதான் ஆர்டிஸ்ட், இதுதான் ஜியோகிராஃபி, அந்த லொக்கேஷன் இப்படி, செட்டுனா செட்டு, அவுட்டோர்னா அவுட்டோர், டூயட்டுனா டூயட்டு, குரூப் சாங்னா, திருவிழா சாங்னா எந்த பாட்டோ அந்த மியூசிக்கை கேட்கும் போது நமக்கு மனசுல ஒரு மூமெண்ட் வரும். ஓகே.
அது எல்லாருக்குமே நான் சொல்றது, நம்ம ஒரு பாட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு மியூசிக்கை கேட்கும் போது, இது நம்ம இதுக்கு முன்னாடி கேட்காத ஒரு மியூசிக் இருக்குல்ல. இப்போ ஏற்கனவே கேட்ட பாடல்கள் கேட்கும் போது வர உணர்வு வேற, நம்ம இது வரைக்கும் கேட்காத ஒரு மியூசிக் கேட்கும் போது அந்த ஒரு மெட்டுக்கு அந்த ஒரு மியூசிக்கு நமக்கு மனசுக்குள்ள ஒரு ஸ்டெப் வரும். அது சரியா தப்பாலாம் நமக்கு தெரியாது, அது அவங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியாது. நமக்கு வர அந்த ஒரு மூமெண்ட் அதை போட்டுதாங்க இத்தனை வருஷமும் நாங்க காலம் தள்ளணும். சூப்பர். வாய்ப்புகள் அமைச்சது. நல்ல காஸ்டியூம் டிசைனர் இருப்பாங்க, நல்ல ஆர்ட் டைரக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட எல்லாம் பேசி என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ், என்ன மாதிரி இது, இப்போ இந்த காஸ்டியூம் ஒரு புடவை கட்டிட்டு ஆடக்கூடிய ஸ்டெப் என்னன்றது நமக்கு அந்த சென்ஸ் வேணும். அது ஒரு ஐட்டம் சாங்கா இருக்கு, ஒரு கிளாமரஸ் சாங்கா இருக்குன்னா அந்த ஒரு இதுக்கு இந்த மூமெண்ட் போட்டா நல்லா இருக்கும். ஸோ கிடைக்கிற பாட்டுகளுக்கும் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்ட்ல என்ன வருதோ அதுதான் ஸ்டெப், அதுதான் ப்ரிப்பரேஷன். ஆனா ரொம்ப கம்மியான பாட்டுகளுக்கு ரிஹர்சல் பண்ணிருக்கோம். இந்த தமிழ் மலையாளம் தவிர மற்ற லாங்குவேஜஸ் என்னென்ன பண்ணிருக்கீங்க? ஹிந்தி பண்ணிருக்கோம். முஸ்குராஹட்னு ஒரு படம் பிரியதர்ஷன் சார் டைரக்ட் பண்ணது. மலையாளத்துல கிலுக்கம்னு பண்ண அதே படம் வந்து சேம் ரேவதி வச்சு, மலையாளத்துல வந்து ரேவதி அண்ட் மோகன்லால், ஹிந்தியில வந்து அஜய்ன்னு சொல்லி ஒரு ஆக்டரும் ரேவதியும் பண்ணாங்க. ஸோ வி டிட் ஹிந்தி. பாலச்சந்தர் சார் வந்து எங்க வீட்டுக்காருக்கு முதல் அவரோட படங்கள்ல தான் வாய்ப்பு கிடைச்சது டான்ஸ் மாஸ்டரா. ஓகே. வாட் இஸ் தட் மூவி, சிந்து பைரவி எங்க வீட்டுக்காரர் தான் மாஸ்டர். யாராவது வேற யாராவது சொல்லியிருப்பாங்க, குமார் மாஸ்டர் தான் சிந்து பைரவிக்கு மாஸ்டர். ஓகே. பூவிலங்கு மாஸ்டர் பண்ணாரு. அப்படிதான் ஒரு வீடு இருவாசல் பண்ணோம். அப்புறம் சொல்லத்தான் நினைக்கிறேன் வந்து பாலச்சந்தர் சார் வந்து கன்னடத்துல சுந்தர சொப்னகுலுன்னு எடுத்தாரு, அதுக்கு நாங்க தான் மாஸ்டர். ஸோ கன்னடா ஒர்க் பண்ணிட்டோம். அப்புறம் சுமங்கலின்னு ஒரு தெலுங்கு படமும் மாஸ்டரா ஒர்க் பண்ணிட்டோம். மகாபலேஸ்வர் போயிருந்தோம், அதுக்கு நம்ம நடிகை லக்ஷ்மி தான் அது ஆர்டிஸ்ட். இப்படி ஆல்மோஸ்ட் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, தமிழ் இவ்வளோ லாங்குவேஜஸ் ஒர்க் பண்ணோம். நீங்க உங்க ஃபேமிலியில உங்க ஹஸ்பண்டும் நீங்க இல்லாம வேற யாருன்னா மாஸ்டர்ஸ் இருக்காங்க? நான் தான் சொன்னேனே, எங்க மாமனார் பெரிய டான்ஸ் மாஸ்டர். ஓகேங்களா. எங்க அத்தை பொண்ணு லலிதா மணி, அவங்களும் டான்ஸ் மாஸ்டர். எங்க சித்தி அவங்களும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில டான்ஸரா இருந்தாங்க, மாஸ்டர் ஆகல. நிறைய பார்த்தீங்கன்னா என் தம்பி டான்ஸ் மாஸ்டர், என் தம்பியோட மனைவி டான்ஸ் மாஸ்டர். தம்பி சதீஷ் டான்ஸ் மாஸ்டர், அவர் இஸ் நோ மோர். அவரோட மனைவி அனுராதா, அவங்க டான்ஸ் மாஸ்டர். அவங்க பொண்ணு அபிநயஸ்ரீ டான்ஸ் மாஸ்டர். ஹஸ்பண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 7வது பிரதர் விஷ்ணுதேவா, அவரு டான்ஸ் மாஸ்டர், பாம்பேல இருக்காரு. அவரோட ஒய்ஃபோட பிரதர் கணேஷ் ஆச்சாரியா டான்ஸ் மாஸ்டர். ஸோ எல்லாருமே டான்ஸ் மாஸ்டர். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் எங்க மாமனார்ல இருந்து எங்களோட கிளைகள் ஆரம்பிக்கும். சினிமாலன்னு பாத்தீங்கன்னா என்னோட கணவரோட தங்கை நளினி நடிகை, சொல்லவே வேண்டாம், ஷி இஸ் வெரி பாப்புலர். அவங்களோட இன்னொரு தங்கை வந்து ப்ரொடியூசர், இன்னொரு பிரதர் ப்ரொடியூசர். எங்க வீட்டுக்காருக்கு அடுத்த பிரதர் வந்து கேமராமேன் ராஜு, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு பிரதர் மணி, அவர் டான்ஸராகவும் இருந்தாரு, ஹீரோவாகவும் இருந்தாரு, இஸ் நோ மோர். இன்னொரு பிரதர் வாசுன்னு சொல்லி, he was also a producer, now he is into business. ஸோ ஆல்மோஸ்ட் சுத்தி 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 பாத்தீங்கன்னா எங்க குடும்பம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டு சினிமா. எங்க அப்பா சைட்ல பாத்தீங்கன்னா இப்ப லலிதாமணி மாஸ்டரோட சிஸ்டர் சன் ஆனந்த், அக்ஷயா ஆனந்த், அவரும் டான்ஸ் மாஸ்டர். அவர் ஒய்ஃப் சத்யா டான்ஸரா இருக்காங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டரோட சன் சரவணா இஸ் இன்டு டான்ஸ். ஸோ நிறைய பேர் டான்ஸ் ஃபீல்ட்லயும் இருக்காங்க, மாஸ்டர்ஸாகவும் இருக்காங்க, சினி இண்டஸ்ட்ரியில வேற வேற இதுவாகவும் இருக்காங்க. எத்தனை சாங்ஸ் நீங்க டான்ஸரா ஒர்க் பண்ணிருக்கீங்க? எத்தனை சாங்ஸ் இப்ப மாஸ்டர் ஆன பிறகு எத்தனை படங்கள்? எனக்கும் அப்படி எண்ணணும்னு ஆசை, பட் ஆனா நான் எண்ணல. ஏன்னா கண்ணு பட்டுடும் சொல்லி நான் எண்ணல. நிஜமாவே சொல்றேன், நிறைய நிறைய கண்டிப்பா ஒரு 700 இருந்து 800 படங்களுக்கு மேல. சரிங்க. ஓ. ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஒரு ஒரு படத்துலயே வந்து 3 பாட்டு 4 பாட்டா இருந்தாலும் சிங்கிள் கார்டு தானே நாங்க தான் பண்ணுவோம். ஸோ எண்ணிக்கை அதிகம். கண்டிப்பா 2000 பாடங்களுக்கு மேல 3000 பாடல்கள் நம்ம எண்ணிக்கை வச்சுக்கிறது இல்லை. நம்ம எல்லாம் படத்தை பிடிச்சிட்டு ஒரு ஒரு படம் வாய்ப்புகள் கிடைக்கிறது பிடிச்சி. பட் அன்னைக்கு இருந்த பிஸி இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம பிஸி கிடையாது. பிகாஸ் காலம் மாறிடுச்சு, நிறைய பேர் வந்திருக்காங்க, இளைய தலைமுறைகளுக்குலாம் வந்து வாய்ப்புகள் நிறைய. பட் ஐ எம் வெரி ஹாப்பி.
நான் எந்த வேலையில எந்த காலகட்டத்தில் நான் வந்து டான்ஸர் ஆனாலும் சரி, டான்ஸ் மாஸ்டர் ஆகி இத்தனை வருஷம் இந்த ஜேர்னியில் ரொம்ப பரிபூர்ண திருப்தியோட இருக்கேன். உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு கிடைச்ச அவார்ட்ஸும் உங்களுக்கு கிடைச்ச மரியாதையும் அதை பற்றி கொஞ்சம். அவார்ட்ஸ் நிஜமாவே சொல்கிறேன், ஐ எம் ஸோ பிளெஸ்டு. நான் அது பெருசாக விளம்பரப்படுத்திக்கிட்டது இல்லைனாலும் கேரளாவில் 2 ஸ்டேட் அவார்டு கிடைச்சிருக்கு, சூர்யா டிவி அவார்டு கிடைச்சிருக்கு, கிரிட்டிக்ஸ் அவார்டு கிடைச்சிருக்கு, வேர்ல்டு மலையாளி அசோசியேஷன் அவார்டு கிடைச்சிருக்கு. அங்கே நீங்கள் பார்க்குற அத்தனை ஷீல்டுமே வந்து ஜஸ்ட் ஒரு போர்ஷன் ஆஃப் ஷீல்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் மட்டும்தான். நிறைய வந்து ஒரு லாஃப்ட்குள்ள இடம் பற்றாக்குறையினால் நான் வந்து எல்லாத்தையும் தூக்கி, ஏன்னா ரொம்ப பழசாயிடுச்சு. 43 வருஷம் ஷீல்டெல்லாம் யார் பாதுகாக்கா? இன்னைக்கு மனுஷன் வாழ்றதுக்கே இடம் கிடையாதான், ஷீல்டுக்கு நான் எவ்வளவு இடம் இது பண்றது. அதனால முக்கியமான சில அவார்ட்ஸும் ஷீல்டு மட்டும் நான் டிஸ்பிளேக்கு எனக்கு பாத்துக்கிறதுக்கு ஓகே, நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி வச்சுட்டு மிச்சதெல்லாம் லாஃப்ட்குள்ள இருக்கு. என் பசங்க வந்து ஃபியூச்சர்ல எப்படி இதெல்லாம் வச்சுப்பாங்க தெரியல. பட் மலையாளம் இண்டஸ்ட்ரியில எனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ரெக்கக்னைசேஷனும் மதிப்புக்குரிய அவார்ட்ஸ் நிறைய நான் வாங்கிட்டேன். ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப பரம திருப்தி. நேஷனல் அவார்டு தான் வந்து மணிச்சித்திரத்தாழ்ன்ற படத்துக்கு கிடைக்க வேண்டியது வந்து அப்படியே வந்து நம்ம பிரபுதேவாக்கு அது என்ன வெண்ணிலவே அது என்ன பண்ண மின்சார கனவு அந்த படமா இந்த படமான்னு வந்தப்போ சோபனாக்கு வந்து மணிச்சித்திரத்தாழ்ல நடிக்கிறதுக்கு கொடுத்துட்டு எங்க பேர் தான் பரிந்துரைக்கப்பட்டது நேஷனல் அவார்டுக்கு. அது அப்படியே வந்து பிரபுதேவா மாஸ்டருக்கு போயிடுச்சு. பட் அந்த சாங் பார்க்கும்போது அவருக்கு எல்லா விதத்துலையும் அவருக்கு அது கிடைக்க வேண்டிய ஒரு பாட்டு தான் அப்படின்றதுல நான் அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டு என்னோட டார்கெட் என்னைக்காவது ஒரு நேஷனல் அவார்ட் பாட்டு பண்ணிட மாட்டோமா அப்படின்னு இப்போ ஏக்கம் இருந்தாலும் கிடைச்சிருக்கு இந்த அவார்ட்ஸ் வச்சு. இப்போ நான் மீண்டும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த நேஷனல் அவார்டுக்கான வாய்ப்பு கிடைக்கணும், அதுக்கு அமையணும், அதுக்கான பாட்டு அமையணும். நம்ம ஒர்க் பண்ற எல்லா சாங்ஸுமே வந்து நம்ம சின்சியரா பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கேயாவது ஒரு நாள் போய் தட்டும். இந்த வருஷம் கூட எனக்கு நிறைய நான் பண்ண மலையாள படங்களுக்கான டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து உங்க டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, நாங்கள் வந்து ஸ்டேட் அவார்டு அனுப்புறோம்னு சொல்லும்போது இந்த பாட்டு கிடைக்குமா அந்த பாட்டு கிடைக்குமான்னா உள்ள குட்டி குட்டி ஆசை இருக்கும். பட் அது வந்து டிவியில் அந்த ரிசல்ட் வரும்போதும் இதில் பேப்பரில் பார்க்கும்போது தான் தெரிய போகுது யாருக்கு கிடைக்கும் போது. லக் இருந்தால் கிடைக்கட்டும், கிடைக்கலனாலும் பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படின்னா இன்ன வரைக்கும் என்னால் இந்த சினிமா உலகத்தில் ஒரு நடன இயக்குனராக இத்தனை வருஷம் தாக்கு பிடிக்க முடிஞ்சதே நான் வந்து ஒரு பெரிய சாதனையாகவும் அவார்டாகவும் பார்க்குறேன். சேகரை வந்து ஒரு பிரதராக நான் சொல்றேன். இட்ஸ் அ வெரி குட் பர்சன். எனக்கு ஃபோன் பண்ணி மாஸ்டர் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், ஐ வாண்ட் அன் இன்டர்வியூ அப்படின்னு கேட்கும்போது ஐ டிட் நாட் கிவ் அ செகண்ட் தாட். ஐ தாட் நான் எவ்வளோ ஏர்லியஸ்ட் முடியுமோ பண்ணணும். ஏன் அப்படின்னா நாங்கள்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ எங்களுக்குள்ள யாரோட வாழ்க்கையில எந்த ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போனாலும் நாங்கள்லாம் தான் கூட இருந்து என்ன சொல்றது சப்போர்ட் பண்ண. ஸோ இது எனக்கு இன்டர்வியூ ஆச்சு. என்னை பத்தி கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் சொல்ற மாதிரி, ஏன்னா சேகரோட சேனல் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆளுங்க பாப்பீங்க. வெளியில இருந்து பாக்குறாங்களோ இல்லையா எனக்கு தெரியாது, நம்ம ஆளுங்க. உங்களுக்கு எல்லாம் என்னை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லக்கூடிய வாய்ப்பு சேகர்னால எனக்கு இந்த இன்டர்வியூனால கிடைச்சது. ஸோ இந்த யூடியூப் சேனல் நிறைய வளர்ந்து நிறைய வியூவர்ஸ் வந்து அவருக்கு நிறைய பணம் வரணும். நிறைய பணம் வரும்போது அவருக்கு தனியாக என் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து நான் எனக்கும் கொடுத்தேன். நான் வந்து ஒரு அமௌண்ட்டை போட சொல்லியிருக்கேன் பார்க்குறேன். பட் எனிவே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.